Lights, camera, action. கோவை சினிமாஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர் கண்ணன் தயாரித்து இயக்கி அதர்வா நடித்து வெளிவந்திருக்கிற பூமராங் படத்தை பற்றி அலச போகிறோம். சிலர் இந்த படம் 2014 ராம் சரண் அல்லு அர்ஜுன் நடித்து தெலுங்கில் வெளிவந்த எவடு படத்தினுடைய காப்பின்னு சொல்கிறாங்க. எவடு படமே 1997 ஜான் ஹூ டைரக்ஷனில் ஜான் ட்ராவோல்டோ நிக்கோலஸ் கேஜ் நடித்து வெளிவந்த ஃபேஸ் ஆஃப் படத்தினுடைய தழுவல் தான். ஃபேஸ் ஆஃப் படத்துக்கு முன்னாடியே சில வருடங்களுக்கு முன்னால் தமிழில் அதே கதையம்சத்தோட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தை மாத்திர கதையை மையமாக வச்சு சுரேஷ் மேனன் டைரக்ஷனில் புதிய முகங்கிற படம் வெளிவந்தது. அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி அன்னைக்கு சரியான விழிப்புணர்வு இல்லாதனால அந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த படத்தை பாருங்கள், அது நல்ல படம். இப்போ பூமராங் படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய இயக்குனர் ஆர் கண்ணன் இதற்கு முன்பு இயக்குன படங்களை பற்றி ஒரு சிறு பார்வை. 2008 வந்த ஜெயம் கொண்டான் படம் மூலமாக இயக்குனர் அறிமுகமான ஆர் கண்ணன் அடுத்ததாக ஹிந்தியில் பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஜப் வி மெட் படத்தை பரத் தமனாவை வச்சு தமிழில் கண்டேன் காதலங்கிற பேரில் எடுத்தார். அடுத்ததாக ஜீவாவை வச்சு வந்தான் வெண்டான் படத்தை இயக்குனார். பிறகு ஹிந்தியில் சூப்பர் ஹிட்டான டெல்லி பெல்லி படத்தை ஆர்யாவை வச்சு தமிழில் சேட்டங்கிற பேரில் எடுத்தார். அதற்கப்புறம் விமலை வச்சு ஒரு ஊரில் 2 ராஜாங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். தன்னுடைய கரியரில் சொல்லிக்கிற மாதிரியான பெரிய வெற்றி படம் கொடுக்காத இவருக்கு எப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, திரைத்துறையை சேர்ந்த பலருக்குமே இது ஒரு புரியாத புதிர் தான். இந்த 5 படங்களுக்கு அப்புறம் இவருக்கு தயாரிப்பாளர் கிடைக்காதனாலே என்னவோ இவரே கௌதம் கார்த்திகை வச்சு இவன் தந்திரங்கிற படத்தை தயாரித்து இயக்கியிருந்தார். இவர் இயக்கின படங்களில் அது ஒன்று தான் உருப்படியான படங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இவருடைய போதாத நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் சினிமா ஸ்ட்ரைக் வந்ததுனால அந்த படம் பெருசாக வெளியே தெரியாமல் போயிடுச்சு. இவ்வளோ படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிற இவர் இன்றைக்கி ரிலீஸாக இருக்கிற பூமராங் படத்தினுடைய விளம்பரத்தில் என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்கள். இவன் தந்திரன் இயக்குனரின் அடுத்த படைப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதன் மூலமாக இது வரைக்கும் இவர் இயக்கிற படங்கள்லேயே இவன் தந்திரன் தான் உருப்படியான படம்னு சொல்லாமல் சொல்கிறாங்க போல். ஓகே, இப்போ பூமராங் படத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு தீ விபத்தில் முகம் முழுக்க கருகி போன ஹீரோவுக்கு சாக போகிற இன்னொருத்தருடைய முகத்திலிருந்து சதையை எடுத்து ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. ஹீரோவை அவன்னு தப்பாக நினைக்கிற ஒரு குரூப்பு இவரை கொலை பண்ண துரத்துது. அவங்ககிட்ட தப்பிக்கிற ஹீரோ தனக்கு முகம் கொடுத்தது யார், அவருக்கு என்ன ஆச்சு, தன்னை ஏன் கொலை துரத்துறாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் பூமராங் படத்தினுடைய கதை. ஹீரோ அதர்வா சத்யாவும் சிவாவும் அந்தந்த கேரக்டர்களுக்கு நிறைவான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஹீரோயின் மேகா ஆகாஷ் எதுக்கு வர்றாங்க, எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆர் கண்ணனுக்காவது தெரியுமா அப்படிங்கிறது அவரே வெளிப்படையாக சொன்னால் தான் நமக்கு புரியும். படத்தில் சின்ன சின்ன கேரக்டரில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் நடிப்பை பொறுத்த வரைக்கும் கவனத்தை கவர்றது செகண்ட் ஹாஃபில் ஹீரோவோட தோழியாக வர்ற இந்துஜா. அவங்களுடைய இயல்பான நடிப்பு படத்தில் மற்ற எல்லோரோட நடிப்பையும் ஓரங்கட்ட அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. பூமராங் படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு சுவாரஸ்யமான கதை. அடுத்த ப்ளஸ் பிரசன்னகுமாருடைய ஒளிப்பதிவு, இவருடைய காமிர கோணங்களில் படத்தினுடைய பட்ஜெட் தெரியாத அளவுக்கு ரொம்பவே அருமையாக காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த 2 விஷயத்தை தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு வேறு எந்த பாயிண்ட்டுமே தெரியலிங்க. ஆனால் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. அவைகளில் குறிப்பிடத்தக்க மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா திரைக்கதை. ஹீரோவுக்கு இன்னொருத்தரோட முகத்தை எடுத்து பொறுத்துறாங்க. அதனால் ஹீரோ என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறார் அப்படிங்கிறத சும்மா பரபரா விறுவிறுன்னு ஏகப்பட்ட ட்விஸ்டர் சொல்லியிருக்க வேண்டாமா. ஆனால் இந்த படத்தினுடைய திரைக்கதை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓட்டப்பந்தயத்தில் வாக்கிங் போகிற மாதிரி அமைஞ்சிருக்குது. அடுத்த மைனஸ் ரத்தனுடைய இசை. எந்த காட்சிக்குமே சுத்தமாக பொருத்தமில்லாத பிஜிஎம். பல காட்சிகள் இவருடைய உப்புச்சப்பில்லாத இசைனாலே வீணாக போச்சு. சமீபத்தில் வந்த படங்களில் இப்படி ஒரு ஒஸ்டான ரீரெக்கார்டிங் எந்த படத்துலையுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சதீஷ், செகண்ட் ஹாஃபில் ஆர்ஜே பாலாஜின்னு 1க்கு 2 காமெடி இருந்தும் கூட ஒரு சீனில் கூட சிரிப்பு இல்லை. படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் வில்லனுடைய கேரக்டர். அதற்கு இவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற உபேன் படேல் அந்த வேடத்துக்கு சுத்தமாகவே பொருந்தலை. வில்லன் கேரக்டர் பவர்ஃபுல்லாக அமையாதனால ஹீரோ கேரக்டரும் எடுபடலை. வில்லனை பார்க்கும்போது நம்ம ராமராஜனுக்கு கோட் ஷூட் போட்டு விட்ட மாதிரி தான் இருக்குது. நீங்க செம்ம அழகா இருக்கீங்க. ஓவரால் பூமராங் படம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் என்ன தான் விவசாயம் தண்ணீர் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாலும் எதுவுமே மனசில் பதியாமல் நுனிப்புள் மேஞ்ச மாதிரி தான் இருக்குது. பூமராங் படத்துக்கு நம்ம கோவை சினிமா சர்க்கிள் ரேட்டிங் 2.
கொடுக்குற காசுக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு 2 மணி நேரம் மேக ஆகாஷை பார்த்துட்டு வரலான்னு தேட்டருக்கு போனால் டைரக்டர் அதுலேயும் மண்ணள்ளி போட்டார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு ஒரு சீன், செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன்னு மேக ஆகாஷை வேஸ்ட் பண்ணிட்டாரு. டைரக்டர் ஆர் கண்ணனுடைய படங்களை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி இவர் டைரக்டர் மணிரத்னத்துடைய சிஷியராச்சே, இந்த படத்தில் ஏதாவது புதுசாக பண்ணி ரசிக்க வைப்பார் அப்படின்னு நம்பிக்கையோடு போனால் இந்த படத்துலையும் ஃபேஸ் டிரான்ஸ்பரேஷன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கதையை எடுத்தவர் அதற்கு சுவாரஸ்யமான திரைக்கதை அமைக்காமல் ஏமாற்றிட்டு இருந்தால் சொல்லணும். எங்களுடைய ரிவ்யூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ சம்மந்தமாக ஏதாவது சொல்ல நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து ரசித்த இந்த ரிவ்யூவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கோவை சினிமாஸ் சேனலுடைய நிகழ்ச்சிகள் நாங்கள் அப்டேட் பண்ணணுன்னு நீங்கள் பார்த்து ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் கோவை சினிமாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.